அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பூநகரி பிரதேச சபை தேசிய வாசிப்பு வாரத்தை கொண்டாட இருக்கின்றது. இந்த நேரத்தில் எங்களுடைய பூநகரி பிரதேச சபையினுடைய நூலகர் செல்வகுமரனின் அழைப்பின் பேரிலும் அவரின் வேண்டுகோளின் படியும் வாசிப்பு பற்றியும் எனது வாசிப்பினுடைய சில அனுபவங்கள் பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். வாசிப்பு மாதம் அக்டோபர் மாதத்தை இலங்கையிலே ஒவ்வொரு முறையும் வாசிப்பு மாதமாக பிரகடனப்படுத்தி வருகின்றார்கள். எனக்கு தெரிந்த வரையில் 2010ஆம் ஆண்டிலிருந்து எனது ஞாபகத்துக்கு கட்டிய வகையில் பூநகரி பிரதேச சபையானது தனது தேசிய வாசிப்பு மாதத்தை பல்வேறு போட்டிகளினூடாக ஊக்குவிப்பதூடாக பாடசாலை மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் செய்து பரிசல்கள் வழங்கி செய்வதை நான் அவதானித்து வந்திருக்கின்றேன். எனது தந்தையார் பூநகரி பிரதேச சபையினுடைய தலைவராக இருந்த காலத்தில் அந்த வாசிப்பு மாதத்தில் அவர் பங்கு பெற்றியவை, அவர் நடத்திய போட்டிகள் மூலமாக இவை எனக்கு ஞாபகத்தில் வருகின்றது. வாசிப்பு என்று சொல்லி நாங்கள் நிறைய பேசுகின்றோம், கதைக்கின்றோம். வாசிப்பு என்பது அனைவருக்கும் அவசியமான ஒன்று. வாசிப்பு என்பது ஒரு புதிய விடயம் அல்ல. அதாவது வாசிப்பு எங்களோடு கூட இருக்க வேண்டிய ஒரு விடயம். வாசிப்பு என்றால் என்ன? இன்று நாங்கள் செல்போன்களுக்குள் மாறிவிட்டோம். செல்போன்களுக்குள் மாறிய பின்னர் நாங்கள் எங்களுடைய செல்போன்களில் விரைவாக தட்டி பார்க்கின்ற காரணத்தினால் நாங்கள் வாசிப்பை விட்டு விலகிச் செல்கின்றோம். வேகமாக தட்டி பார்க்கின்றோம், வேகமாக மறந்து போகின்றோம். அது என்ன வாசிப்பு ஒரு புதிய விடயமா என்று பார்த்தால் அல்ல. புத்தகங்கள் என்பது எங்களோட கூட பிறந்தவை. புத்தகங்கள் என்பதை நாங்கள் வேகமாக உருவாக்கிவிட முடியாது. பல்வேறு சிந்தனைகளூடாக, காலத்தினூடாக, நீண்ட காலம் வாசிப்பதனூடாகத்தான் இந்த புத்தகங்களை உருவாக்க முடியும். ஆகவே வாசிப்பு பழக்கம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தேவையானது. பாடசாலை மாணவர்கள் பூநகரியிலே நாங்கள் இப்போது ஒரு சிறிய விடுமுறையில் இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு 10 நாட்கள் விடுமுறை கிடைத்திருக்கின்றது. நல்லூர் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கின்றோம், மடுக்கோயிலுக்கு போய் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு நேரம் கிடைக்கின்றது. வாசிப்பு பழக்கத்தை பெற்றோர்களாகிய நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். வாசிப்பு என்பது ஒரு மனிதன் கட்டாயமாக ஒரு நாளைக்கு 4 மணித்தியாலங்கள் வாசிக்க வேண்டும். 4 மணித்தியாலங்கள் வாசிப்பது என்று நாங்கள் நினைத்தால்தான் 2 மணித்தியாலங்களாவது வாசிக்க முடியும். என்னுடைய சில அனுபவங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நான் பூநகரி பிரதேச வைத்தியசாலையுடைய வைத்தியர். இங்கு 4 வருடங்களாக பணிபுரிகின்றேன். வாசிப்பு என்பது என்னுடைய காலத்திலே நான் சிறு வயதிலே யாழிந்து ஆரம்ப பாடசாலையிலும் யாழிந்து கல்லூரியிலும் இருந்த போது எனது தந்தையார் ஆசிரியராக இருந்த காலத்தில் இருந்தமையினால் எனக்கு அவர் யாழ்ப்பாண லைப்ரரியினுடைய நிறைய புத்தகங்களை 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு காலங்களிலே வாங்கி தந்திருக்கின்றார். அந்த காலத்திலே எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அவர் ராமாயணம், மகாபாரதம் போன்ற புத்தகங்களை தந்திருக்கின்றார். 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு வாசித்தேன். அந்த வாசித்த ஞாபகங்கள், வாசிக்க தெரியாத காலத்தில் வாசித்த புத்தகங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றது. அதே போல பொது நூலகம், எனது வீடு யாழ்ப்பாணத்தில் இருந்தமை நான் பொது நூலகத்தின் ஒரு அங்கத்தவராக இருந்தேன். நாச்சிமார் கோயிலினுடைய ஒரு அங்கத்தவராக இருந்தேன். நூலகத்தின் அங்கத்தவராக இருந்த அந்த நேரத்திலே 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் என்று சொல்லி அங்கத்துவ பணத்தை பெற்றி அங்கத்துவ பணத்துக்குரிய பணத்தை செலுத்தி அங்கே புத்தகங்களை வாசித்து வருகின்ற பழக்கம் எனக்கு இருந்து வந்தது. ஆகவே அது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக இருந்தது. காலத்திற்கு காலம் புத்தகங்களை வாசித்துக் கொண்டோம். யாழ்ப்பாணத்தின் பத்திரிகைகளை வாசிக்க பழகினோம். உதயன் பத்திரிகை, முரசொலி பத்திரிகை என்று வாசிக்க துவங்கினோம். வீரகேசரி பத்திரிகைகளை வாசிக்க துவங்கினோம். சைவ புத்தகங்களான அருள் புத்தகம், சௌரகேசரி என்றெல்லாம் புத்தகங்களை வாசிக்க துவங்கினோம். அதன் பின்னர் வைத்தியராக வந்த பின்னர் பூநகரி கனடா ஒன்றியமானது எங்களுக்கு ஒரு அருமாரியை தந்தார்கள், ஒரு கபடை தந்தார்கள். அங்கே எங்களுடைய 80 புத்தகங்கள் என்று நாங்கள் பராமரித்து வருகின்றோம். அங்கே விடுதியில் வந்திருக்கின்றவர்கள் நோயாளர்களாக இருந்தாலும் அவர்களோடு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் புத்தகங்களை வழங்க தொடங்கினோம். அவர்கள் மீண்டும் வீடு செல்லும் போது அந்த புத்தகத்தை திருப்பி தந்து விட்டு செல்வார்கள். ஆகவே வாசிப்பு என்பது கட்டாயம் தேவையான ஒன்று. வாசிப்பு என்பது வர வேண்டும். வாசிப்பதால் என்ன நடக்கும்? வாசிப்பதனால் மன அழுத்தம் குறையும். நிச்சயமாக சொல்ல போனால் நாங்கள் ஒரு புத்தகத்தை கொண்டு செல்கின்ற போது எங்களுடைய மன அழுத்தம் குறையும். எங்களுடைய அறிவு திறன் கூடும், எங்களுடைய மொழி வளம் கூடும், புதிய சொற்கள் வரும், நிறைய சிந்தனை மாறும், புதிய உலகத்துக்கு நாங்கள் மாறுவோம், புதிய உலகத்துக்கு செல்வோம், கற்பனை வளம் கூடும், வேறொரு உலகத்துக்கு செல்வோம், கோபம் குறையும், மன அழுத்தம் குறையும், மாரடைப்பு வராது. ஆகவே எங்களுடைய நீண்ட ஆயுளங்களுக்கு அதிகரித்து செல்லும். வாசிப்பு என்பது எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற போது, இப்போ 2ஆம் தவணை சொல்லிக் கொண்டு இருக்கின்றது என்றால் நாங்கள் 3ஆம் தவணை புத்தகங்களையும் வாசித்து சொல்ல வேண்டும். அப்போது எங்களுடைய சிந்தனை வளரும், மூளை கலைக்கும், நல்ல தூக்கம் வரும். ஆகவே வாசிப்பு முக்கியம். வாசிப்பு. நூலகர் அவர்களை சந்தித்த போது, எங்களுடைய செல்வமரன் அவர்களை சந்தித்த போது எனக்கு ஒரு கிழமை தவணை தந்தார். நாங்கள் வாசிப்பு வாரத்தை பற்றி சில விடயங்களை கதைப்போம் என்று.
வாசிக்க தொடங்கினேன். வாசிப்பை பற்றி சொல்வதென்றால் அதற்காக வாசிக்க வேண்டும். வாசிக்க வாசிக்க அவை மறந்து கொண்டு போகும். வெட்கத்தை விட்டு சொல்கின்றேன். ஆகவே என்ன செய்ய தொடங்கினேன் என்றால் வாசிக்க வேண்டி வந்தது. புதிதாக வாசிக்க வேண்டி வந்தது. புதியவற்றை தேட வேண்டி வந்தது. ஆகவே வாசிப்பு முக்கியம். களைப்பு வந்தது, மூளை களைத்தது, நல்ல நித்திரை வந்தது. ஆகவே வாசிப்பு என்பது முக்கியம். அதுபோல இந்த வாசிப்பு மாதத்திலே எங்களுடைய பூநகரி பிரதேச சபையானது தனது சேவைகளை விஸ்தரித்து பூநகரியிலும், பல்லவராயன்கட்டிலும், வேரவிலும், முழங்காவிலும் தனது விஸ்தரித்து வருகின்றது. மிகச்சிறந்த சேவையை செய்து வருகின்றார்கள். கணனி அறிவை வழங்கி வருகின்றார்கள். பல புதியவர்களை உள்வாங்கி வருகின்றார்கள். சிறந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நிறைவான புத்தகங்களை வைத்திருக்கின்றார்கள். புதிய புத்தகங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நல்ல பிரதேச சபை செயலாளர் இருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பூநகரி பிரதேச சபையினுடைய நூலகத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த வாசிப்பு வாரம் 2025 நாங்கள் பூநகரி வைத்தியசாலையினுடைய எங்களுடைய ஊழியர்கள் அவருடைய பிள்ளைகள் 9 பேரையும் இந்த முறை அங்கத்தவர்கள் ஆக்கி இருக்கின்றோம். அங்கத்தவர்கள் ஆக்குவதை அவர்கள் இலகுபடுத்தி இருக்கின்றார்கள். கட்டாயப்படுத்தவில்லை. குடும்ப அட்டை மற்றும் NIC என்பவர்களுடன் ஆக்கியிருக்கின்றார்கள். வாசிப்பு புத்தகம் ஒரு புத்தகத்தை எழுதுவது என்பது மிகவும் சுலபமான விடயம் அல்ல. சிறந்த சிந்தனை வேண்டும். கொப்பி அடிக்க முடியாது, அதாவது பிரதி பண்ண முடியாது. புதிய சிந்தனை வர வேண்டும். அதை பற்றி சிந்தனை செய்துதான் அதை செய்ய வேண்டும். புத்தகங்கள் மிகவும் அவசியமானது. அவற்றை பற்றி வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பல சுயசரிதைகளை வாசிக்கலாம். பல்வேறு மனிதர்களுடைய அனுபவங்களை வாசிக்கலாம். இவ்வாறு வாசித்து வருவதன் மூலமாகத்தான் சொல்லலாம். ஆகவே இந்த வாசிப்பு மாதம் சிறப்பாக நடைபெறும் என்று ஆசி கூறி, இந்த புத்தகங்கள் பற்றியும் நான் வாசித்த புத்தகங்களை பற்றியும் வெகு விரைவில் இன்னும் ஒரு தொடரில் சந்திக்கலாம் என்று கூறி, சந்தர்ப்பம் அளித்த பூநகரி பிரதேச சபை நூலகத்திற்கு நன்றி கூறி, வாழ்த்துக்கள் கூறி, தொடர்ந்து இணைந்திருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.